சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் பந்தல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஒரே ஒரு பெண்ணை பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசுகிறாங்க. அவங்க ஒரு பெண் போலீஸாக இருக்காங்க. அவங்க அப்படி என்ன செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே உங்கள் மனசு ரொம்ப நெகிழ்ந்து போயிடும். அதாவது நேற்று ஆகஸ்ட் 15ங்கிறதால இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச நாளுங்கிறதால ஒட்டுமொத்த இந்தியா முழுக்க போலீஸ்காரங்க ரொம்பவே கண்காணிப்பாக இருப்பாங்க. ஏன்னா நாட்டில் எந்தவித அசம்பாவிதம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி போலீஸ் துறையினர் கண்ணும் கருத்துமாக கவனிச்சுட்டு வருவாங்க. அதன் அடிப்படையில் திருப்பூர் நகரில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதாவது பின்னலாடை நகரம் என்று பெருமையோடு சொல்லப்படுற இந்த திருப்பூரில் இந்தியாவிலிருந்து வட மாநிலத்திலிருந்து நிறைய பேர் வந்து இங்கே ஆடை கம்பெனியில் வேலை பார்க்குறத வழக்கமாக வச்சுருக்காங்க. இந்தியாவிலேயே ஆடை ஏற்றுமதி அதிகமாக செய்யக்கூடிய ஒரே இடம் திருப்பூருங்கிறதால இங்கே வட மாநிலத்திலிருந்து நிறைய பேர் வந்து குடும்பமாக இங்கே வந்து தங்கியிருந்து வேலைக்கு போயிட்டு வரதை வழக்கமாக வச்சுருக்காங்க. இதனால் தமிழக மக்களுக்கு நிறைய அளவில் வேலைவாய்ப்பு பாதிக்குதுன்னு சொல்லி ஒரு புகாரும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த சூழ்நிலையில் திருப்பூர் நகர் முழுக்க போலீஸ்காரங்க தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு நகர் முழுக்க ஒரு சின்ன அசம்பாவிதம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க கண்ணும் கருத்துமாக கண்காணிச்சுட்டு வர்ற அந்த வேலையில் ஒரே ஒரு ஆட்டோவில் ஒரு பெண்ணின் குரல் கேட்குது. அந்த பெண் அலற சத்தம் கேட்குது. உடனடியாக போலீஸ்காரங்க உஷாராகிறாங்க. ஏன்னா அங்கே ரோந்து பணியில் ஈடுபட்டிருக்கிற ஆயுதப்படையை சேர்ந்த கவிதா என்ற பெண்மணி இருக்காங்க. அந்த பெண் போலீஸ் உடனடியாக அந்த ஆட்டோவை மறைச்சி கண்காணிக்கிறாங்க. அதற்குள்ளே ஒரு பெண் வலியால் துடிக்கிறாங்க. அவங்க நிறைய கர்ப்பிணியாக இருக்காங்க. அதை பார்த்துட்டு கவிதாவுக்கு மனசு கேட்கல. உடனடியாக அந்த பெண்ணை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கணும்னு சொல்லி அந்த ஆயுதப்படை போலீஸார் கவிதா வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவங்களால முடியல. காரணம் என்னென்னா அந்த பெண்மணிக்கு இப்போவே பிரசவம் ஆகிடும் போல் அந்த அளவுக்கு ரொம்ப வலியால் துடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் அந்த பெண்மணி தாங்க மாட்டாங்க. உடனடியாக பக்கத்தில் உள்ள ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாலும் ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் தூரம் இருக்குது. அதனால் தானே அந்த பெண்ணுக்கு பிரசவம் பார்க்கலான்னு சொல்லி அந்த ஆயுதப்படை காவலர் கவிதா அவர்கள் முடிவு பண்ணுறாங்க. இதை பார்த்துட்டு கூட இருக்கிற போலீஸ்காரங்களே மிரண்டு போகிறாங்க. என்னம்மா நீ பிரசவம் பார்க்குறங்கிறன்னு சொல்லும் பொழுது ஆமாங்க எனக்கு பிரசவம் பார்க்க தெரியும்னு சொல்லி கவிதா அவர்கள் சொல்கிறது கேட்டு அந்த போலீஸ்காரங்களே ஒரு செகண்டு ஆடி போய் நிற்கிறாங்க. ஆட்டோவில் நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய பாரதி என்ற அந்த பெண்மணிக்கு இப்போ பிரசவம் ஆகிடும், அந்தளவுக்கு ரொம்பவே சுச்சுவேஷன் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குதுன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு ஆயுதப்படை பெண் போலீஸ் கவிதா அவர்கள் உடனடியாக தானே அந்த பெண்ணுக்கு பிரசவம் பார்க்கறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க. நல்ல வேளையாக ஆட்டோவிலேயே அந்த பெண்ணுக்கு ஒரு அழகான பெண் குழந்தையும் பிறக்குது. கடுமையான பிரசவ வலியால் துடித்து கொண்டிருந்த பாரதி என்ற அந்த பெண்மணிக்கு ஆயுதப்படை பெண் போலீசார் கோகிலா தன்னம்பிக்கையோடு கையாண்டு பாதுகாப்பாக பிரசவம் பார்க்கிறாங்க. ஆயுதப்படை பெண் போலீஸ் கவிதாவோட இந்த துரித நடவடிக்கையின் மூலம் இப்போ அந்த பெண்ணுக்கு அழகான பெண் குழந்தை பிறந்து இப்போ தாயும் சேயும் நலமாக ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. பிரசவம் முடிஞ்ச கையோடு நேரடியாக அந்த குழந்தையையும் அந்த தாயையும் கொண்டு போயிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. அங்கே டாக்டர்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு யார் இந்த பெண்ணுக்கு பிரசவம் பார்த்தா ரொம்ப நேர்த்தியாக பார்த்துருக்காங்கன்னு சொல்லி டாக்டரே நெகிழ்ந்து போகிறாங்க. அப்போ தான் இந்த செய்தியை சொல்கிறாங்க. இந்த பெண்ணுக்கு பிரசவம் பார்த்தது இந்த ஆயுதப்படை பெண் போலீஸ் கவிதான்னு சொல்லும் பொழுது என்னது ஒரு போலீஸுக்கு பிரசவம் பார்க்க தெரியுமா அப்படின்னு சொல்லி டாக்டர்கள் ரொம்ப நெகிழ்ச்சியாக கேட்குறாங்க. டாக்டர்கள் எல்லாம் பெண் போலீஸ் கவிதாவை கூப்பிட்டு நெகிழ்ச்சியாக கேட்குறாங்க, என்ன நடந்துச்சு, இந்த பெண்ணுக்கு உங்களால் எப்படி பிரசவம் பார்க்க முடிஞ்சதுன்னு கேட்கும் பொழுது அப்போ அந்த பெண் போலீஸ் அந்த உண்மையை சொல்றாங்க. நான் இப்போ போலீஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இதுக்கு முன்னாடி நான் நர்சிங் முடிச்சுட்டு 6 மாதம் மருத்துவமனையில் பயிற்சி எடுத்திருக்கேன். அதனால என்னால இப்போ ஈஸியா ஒரு பெண்ணுக்கு பிரசவம் பார்க்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லும் பொழுது உண்மையாலுமே எல்லாரும் சல்யூட் வச்சிருக்காங்க. நர்சிங் முடிச்ச நீங்க எதுக்காக போலீஸ் வேலைக்கு போகணும்னு சொல்லும் பொழுது அப்போ அந்த பெண் போலீஸ் சொல்றாங்க, என்னுடைய கனவு லட்சியம் எல்லாமே நான் ஒரு காவலராக மாறணும், நான் ஒரு போலீஸ் ஆகணும்னு சொல்லி தான் என்னுடைய எய்ம். அதனால நான் ஏற்கனவே நர்சிங் படிப்பு முடிச்சதால அந்த படிப்பை முடிச்ச பிறகு கூட நான் ட்ரை பண்ணி இப்போ போலீஸ் வேலைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது காவல்துறை மேலே அந்த பெண் போலீஸுக்கு எந்த அளவுக்கு ஒரு காதல் இருந்திருக்குன்னு சொல்லி எல்லாருமே நிகழ்ச்சியாக பார்க்குறாங்க. காவல்துறையில் சேர்ந்து நான் மக்களுக்கு பணிவிட செய்யணும், மக்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நான் காவல்துறையில் வந்தேன். ஆனால் நான் ஏற்கனவே படித்த நர்சிங் படிப்பால் இன்னைக்கு ஒரு தாயையும் ஒரு குழந்தையும் காப்பாற்றிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் பொழுது உண்மையாலுமே என்னுடைய படிப்பு நினச்சி நான் ரொம்ப பெருமிதம் கொள்கிறேன்னு சொல்லி கவிதா அவர்கள் சொல்லும் பொழுது இவங்களை போல ஒரு பெண் போலீஸ் இந்த துறைக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி இப்போ காவல்துறையை சல்யூட் வைக்கிறாங்க. பெண் போலீஸ் கவிதாவோட இந்த செயல் தன்னுடைய கடமையையும் தாண்டி ஒரு மனித நேயமிக்க செயலாக பார்க்கப்படுகிறது என்று சமூக ஆர்வலர்கள் நிறைய பேர் சமூக வலைதள பக்கத்தில் கவிதாவை கொண்டாடிட்டு வராங்க.
அதோடு மட்டும் இல்லாமல் உலக அளவில் இந்தியாவோட மதிப்பு என்னன்னா இந்தியாவோட ஒற்றுமை தான். இந்தியா பல மாநிலங்களாக பிரிந்து கிடந்தாலும் பலதரப்பட்ட மக்களால் பிரிந்து கிடந்தாலும் ஒற்றுமையில் இந்தியாவை அடிச்சிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி உலக மக்கள் மத்தியில் இந்தியாவுக்குன்னு ஒரு பெருமை இருக்கு. சுதந்திர தின விழாவில் அந்த ஒற்றுமையை பறைசாற்றிருக்காங்க பெண் போலீஸ் கவிதா. அதாவது பெண் போலீஸ் கவிதா பிரசவம் பார்த்த அந்த பெண்மணி வட மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி. திருப்பூரில் ஆடை நிறுவனத்தில் குடும்பத்தோடு வேலை பார்த்துட்டு வந்த ஒரு வட மாநில தொழிலாளியோட மனைவியையும் குழந்தையும் தான் கவிதா இன்னைக்கு காப்பாற்றி இந்தியான்னா ஒற்றுமை, நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும்னு சொல்லி உலகத்துக்கு தெரிவிக்கும் வண்ணம் இருப்பதாக நிறைய இந்திய குடிமகன்கள் கவிதாவோட செயலை பார்த்து ரொம்பவே பிரமிப்பாக பேசுகிறாங்க. இந்த செய்தியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்டில் பதிவிடுங்கள். பெண் போலீஸ் கவிதாவை நீங்கள் பாராட்ட நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகள், உண்மை சம்பவங்கள் உங்களுக்கு தொடர்ந்து செய்தி வடிவில் வர வேண்டும் என்றால் நமது தமிழ் பந்தல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு ஆதரவை தாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் பந்தல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.